அதிமுகவினர் எல்லாருமே சொன்னது பிஜேபியால தான் நாங்க தோத்தோம், பிஜேபி இல்லாம இருந்தா நாங்க வெற்றி பெற்று இருப்போம், எந்த காலத்திலும் இனி கூட்டணி வைக்க மாட்டோம். மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வச்சிருச்சு. சிபிஐ விசாரணை 2G கேஸ்ல வச்ச போது கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படின்னு கருணாநிதி சொன்னார். யார சொன்னாருன்னு நீங்க கேட்டு பாத்துங்க, உங்களுக்கு வரலாறு அன்னைக்கு நீங்க சின்ன பிள்ளையா தெரியும் தெரியும் எனக்கு. யார சொன்னாங்க? காங்கிரஸ் தான் சொன்னாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான். கூடாய் நட்பு கேடாய் முடியுங்கிறது ஒன்னா உட்கார்ந்துருந்தாங்கல்ல. அப்புறம் உங்களுக்கு என்ன இருக்குதுல? நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுடைய அனுபவத்துல நிறைய பார்த்திருப்பீங்க. ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடக்கும், அந்த நிகழ்வுகள் எல்லாம் மாறி மாறி நடப்பதையும் பார்த்திருப்போம், எங்கேயாவது உட்கார்ந்து பேசுறதெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாவே தெரியல. அதிமுக பாஜக எங்க நடந்துச்சு? நான் என்னை மூத்த பத்திரிகையாளர் சொன்னனால அந்த பணிவோட சொல்லிக்கிறேன். கூட்டணிக்கான பிறகு பேச்சுவார்த்தை நீங்க நடந்து பார்த்திருப்பீங்க. கூட்டணிக்கு முன்னாடி அதாவது சத்தங்கட்டமா தான் பேசியிருப்பாங்க. அது உங்களுக்கு பாடம் எடுக்கிறதுக்காக அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் ரொம்ப அழகா சொன்னார். ஆஃபர் எப்படி இருக்கணும், டிமாண்ட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இனிமே நிறைய பேசுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அதே பாஜக அதிமுக குழு அமைப்பாங்க. நான் ஏற்கனவே நம்ம எங்க சேனல்ல வார்த்தையை பயன்படுத்திருக்கேன். there will be a common minimum program. அதை திரு அமித்ஷா அவர்கள் அந்த வார்த்தை அப்படியே பயன்படுத்திருக்காரு. there will be a common minimum programனு. அதுக்கு அப்புறம் எந்தெந்த சீட்டு, எவ்வளவு சீட்டு, யாருக்கு எவ்வளவு சீட்டு, அப்புறம் அந்த உங்க உள்கோட்டால ஏதாவது வருமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்ப குழு அமைச்சு தான் பேசுவாங்க. நீங்க பார்த்தது சரி, என்ன பிரச்சனை சரியா என்ன பார்க்காம விட்டீங்கன்னா, இது கூட்டணிக்கு பிறகு தொகுதி ஒதுக்கீடு இது மாதிரியான விஷயங்கள் அது அடுத்த கட்டம் சார். ஆனா இதுவே கூட்டணின்னு ஒரு முடிவுக்கு வர்றதே எங்க நடந்ததுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியல. நீங்க இது வரைக்கும் கூட்டணி அமைக்கிறதுக்கு நடந்த பேச்சுவார்த்தை நீங்க எனக்கு காட்டணும்.